இறை இயேசுவில் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, திருமுழுக்கு யோவானின் பாடுகளின் நினைவை கொண்டாடுகின்ற இந்த நாளிலே உண்மைக்காக உயிரை கொடுத்த ஒரு துணிச்சலான நாள் என்று கூட சொல்லலாம். நீதிக்காக தலையே இழந்தாலும் ஒருபோதும் தலை குனிய மாட்டேன் என்று ஒரு வீர வாழ்க்கை வாழ்ந்த புனித திருமுழுக்கு யோவானினுடைய விண்ணக பிறப்பு விழாவை கொண்டாடி மகிழ்கின்றோம். இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, புனித திருமுழுக்கு யோவானினுடைய வாழ்க்கையை நாம் தியானித்தோம் என்றால், ஏரோது அரசன் அதிகாரம் மிக்க ஒரு அரசன். அவன்கிட்ட எல்லாம் இருந்தது. அவன்கிட்ட அதிகாரம் இருந்தது, பணம் இருந்தது, பதவி இருந்தது, எல்லாம் கொண்ட ஒரு அரசனாக ஏரோது அரசன் விளங்கினான். ஆனால் ஏரோது அரசனிடம் உண்மையை எடுத்துரைக்கக்கூடிய, உண்மைக்கு சாட்சியாக வாழக்கூடிய அந்த துணிவு இல்லை. ஆனால் யோவான், புனித திருமுழுக்கு யோவானுடைய வாழ்க்கையை நாம் பார்க்கின்றோம். அவர்கிட்ட அரண்மனை இல்லை, படைபலம் இல்லை, செல்வம் இல்லை, எதுவுமே இல்லை. ஆனால் உண்மையை துணிவுடன் எடுத்து சொல்லக்கூடிய ஒரு ஆற்றல் இருந்தது புனித திருமுழுக்கு யோவானிடம். அதைத்தான் மார்க் அதிகாரம் 6 இறை வார்த்தை 20 நாம் வாசிக்கின்றோம். யோவான் நேர்மையும் தூய்மையும் கொண்டிருந்ததால் ஏரோது அரசன் புனித திருமுழுக்கு யோவானை கண்டு அஞ்சி நடுங்கினான் என்று மார்க் அதிகாரம் 6 இறை வார்த்தை 20 நாம் வாசிக்கின்றோம். இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, உண்மையான பெருமை என்பது அதிகாரத்தில் அல்ல, மாறாக நம்முடைய நேர்மையில் இருக்கிறது என்பதை இன்றைய நாளின் நாயகர் புனித திருமுழுக்கு யோவான் நமக்கு எடுத்து கூறுகின்றார். இன்றைய தினத்திலே 2 முக்கியமான கருத்துக்களை பற்றி தியானிக்க உங்களை நான் அன்புடன் அழைக்கின்றேன். ஒன்று உண்மையை பேசுவது, மற்றொன்று நேர்மையாக வாழ்வது. இந்த 2ஐயும் கடைபிடித்த நபர் தான் புனித திருமுழுக்கு யோவான். தன்னுடைய வாழ்க்கை முழுவதும் உண்மையை எடுத்துரைப்பதும், நீதியை எடுத்துரைப்பதும், உண்மைக்கு சாட்சியாக வாழ்வது என்று உண்மையும் நேர்மையை மட்டுமே வாழ்ந்த ஒரு மாபெரும் புனிதராக புனித திருமுழுக்கு யோவான் தன்னுடைய வாழ்க்கையை வாழ்ந்து காட்டியிருக்கின்றார். முதலாவதாக உண்மையை பேசுவது. நம்ம எத்தனை பேர் நம்முடைய வாழ்க்கையில் உண்மையை பேசுகிறோம்? சின்ன விஷயம் பண்ணால் கூட அதில் பல பொய்கள், சின்ன பொய் தானே, இது என்ன பண்ணிட போகுது என்று நம்முடைய வாழ்க்கையில், அன்றாட வாழ்க்கையில் பல பொய்களை நம்முடைய வாழ்க்கையில் நம்ம பேசிக்கிட்டே இருக்கோம். ஆனால் பாருங்கள், திருமுழுக்கு யோவான் அவன் ஏரோது ஒரு அரசன். நான் ஏரோது அரசனை நான் ஏதாவது சொன்னால் அவன் என்ன ஏதாவது செய்யக்கூடிய அளவிற்கு அவன்கிட்ட படைபலம் இருக்குது, அதிகாரம் இருக்குது, எல்லாமே அவன்கிட்ட இருக்குது. எல்லாம் தெரிஞ்சும் அவன்கிட்ட போய் தைரியமாக துணிவோடு நீ செய்கிறது தவறு, நீ உன்னுடைய சகோதரனுடைய மனைவியை வைத்திருப்பது தவறு என்று சொல்லக்கூடிய ஒரு துணிவு, ஆற்றல் நீ திருமுழுக்கு யோவானிடம் இருந்தது. சிந்தித்து பார்ப்போம். நம்மளுடைய வாழ்க்கையில் எல்லா நேரங்கள்லையும் நம்ம இப்படிப்பட்ட ஒரு துணிச்சலோடு இருக்கிறோமா? யாராவது தவறு செய்யும் பொழுது நீ செய்கிறது தப்பு அப்படின்னு சொல்லக்கூடிய துணிவு நம்மள்கிட்ட இருக்கா? இன்னைக்கு நம்முடைய சமுதாயத்தில் எத்தனையோ பிரச்சனைகள். ஒவ்வொரு முறை பிரச்சனை ஏற்படும் பொழுது அந்த இடத்துல எதுவுமே அறியாத நபர்களைப் போல நம்ம அந்த இடத்தை விட்டு நகர்ந்து செல்கின்றோம். ஒரு அநியாயம், அக்கிரமம் நடக்கும் பொழுது அதை தட்டு கேட்கின்ற ஒரு துணிச்சல் நம்மள்கிட்ட இருக்கா என்பதை சிந்தித்து பார்க்க இன்றைய முதல் அழைப்பாக புனித திருமுழுக்கு யோவான் நமக்கு அழைப்பு விடுக்கின்றார். எங்கெல்லாம் தவறு நடைபெறுகின்றதோ, எங்கெல்லாம் அக்கிரமங்கள் நடைபெறுதோ, எங்கெல்லாம் மனிதர்களுக்கு எதிராக சூழ்ச்சி நடைபெறுகிறதோ, அங்கெல்லாம் நம்முடைய குரல் ஓங்க வேண்டும், அங்கெல்லாம் நம்முடைய குரல் ஓங்கி ஒழிக்க வேண்டும் என்பது இன்றைய நற்செய்தி வாசகத்தின் முதல் பகுதியாக திருமுழுக்கு யோவான் உண்மையை எடுத்துரைக்க வேண்டும், உண்மைக்கு சாட்சி பகர வேண்டும் என்ற ஒரு கருத்தை முன்வைக்கின்றார். இரண்டாவதாக நேர்மையாக வாழ்வது. லூக்கா அதிகாரம் 1 இறை வார்த்தை 74-75 நாம் வாசிக்கின்றோம். செக்கரியா தன்னுடைய பாடலில் தூய்மையோடும் நேர்மையோடும் அச்சமின்றி அவர் திருமுன் பணி செய்யுமாறு வழிவகுத்தார் என்று. நேர்மையோடும் தூய்மையோடும் அவர் திருமுன் பணி செய்யும்.
இது இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, பொய்யாக வாழ்பவன் எப்பொழுதுமே பயந்துக்கிட்டே தான் சாகணும். நம்ம வாழ்க்கையில் நம்ம பொய்யை பிடிச்சிக்கிட்டோம்னா, பொய்யை முன்னிலைப்படுத்தோம்னா என்னைக்காவது ஒரு நாள் நம்ம மாட்டிடுவோம் அப்படின்ற ஒரு பயம் நம்முடைய மனசில் இருந்துக்கிட்டே தான். அதுதான் இன்றைய புனித திருமுழுக்கு யோவான் தன்னுடைய வாழ்க்கையில் எந்த நேரத்திலையும் தன்னுடைய மனசாட்சிக்கு துரோகம் செய்யாமல் கடவுள் அவரை எந்த ஒரு கருவியாக எதற்காக பயன்படுத்த நினைத்தாரோ அந்த பணியை தெள்ள தெளிவாக முடித்த ஒரு பெருமை திருமுழுக்கு யோவானை சாரும். அப்படிப்பட்ட ஒரு புனிதர் தன்னுடைய வாழ்க்கை முழுவதும் நேர்மையோடும் தூய்மையோடும் வாழ்ந்த ஒரு புனிதராக இருக்கின்றார். சிந்தித்து பார்ப்போம், நம்மளுடைய வாழ்க்கையில் நம்ம இப்படிப்பட்ட நேர்மையான வாழ்க்கை வாழ்கிறோமா? இல்லை பல நேரங்களில் நம்ம யாரெல்லாம் பணப்பலம் படித்தவங்களோ, யாரெல்லாம் நமக்கு ஏற்ற மாதிரி பேசுகிறாங்களோ, ஏற்ற மாதிரி இருக்கிறாங்களோ, சொல்லுவாங்களே சால்ரா பேசுகிறாங்க, சால்ரா போடுறாங்க, அது மாதிரி பல நேரங்களில் நம்ம என்னதான் மற்றவங்க தப்பு செஞ்சாலும் நம்மளுடைய நேர்மையை விற்று கொடுக்கின்ற, நம்ம நேர்மையை புறக்கணிக்கின்ற மனிதர்களாக பல நேரங்களில் நம்மளுடைய நேர்மையை விட்டு மற்றவங்களுக்கு ஏற்ற மாதிரி நம்முடைய வாழ்க்கையை மாற்றிக்கொண்டு வாழ்கின்றோம். அதைத்தான் இன்றைய நாளிலே புனித திருமுழுக்கு யோவான் கடுமையாக சாடுகிறார். எல்லா நேரத்திலும் நேர்மையோடு வாழ வேண்டும், உண்மையோடு வாழ வேண்டும் என்று உரக்க கூறுகின்ற ஒரு நபராக புனித திருமுழுக்கு யோவான் இருக்கின்றார். வாழ்க்கையில் எதை வேணால் இழக்கலாம், ஆனால் உண்மையும் நேர்மையும் இழக்கக்கூடாது என்பது புனித திருமுழுக்கு யோவான் நமக்கு கற்றுத்தருகின்ற ஒரு பாடமாக இருக்கின்றது. பாருங்கள், திருமுழுக்கு யோவான் சிறையில் இருக்கிறார். இங்கே சிறையில் இருக்கிறார், ஆனால் ஒரு பயமும் இல்லை, ஒன்றும் இல்லை, சுதந்திரமாக இருக்கிறார், சந்தோஷமாக இருக்கிறார். ஆனால் ஏரோது அரசன் அரண்மனையில் இருக்கின்றான், ஆனால் அவனிடம் நேர்மை இல்லை, உண்மை இல்லை. அதனுடைய வெளிப்பாடு பயந்துக்கிட்டே இருக்கிறான். ஏனென்றால் திருமுழுக்கு யோவான் நேர்மையாகவும் தூய்மையாகவும் இருப்பது ஏரோது அரசனுக்கு பயத்தை கொடுக்குது. அதனால்தான் ஒவ்வொரு முறையும் திருமுழுக்கு யோவானை அவன் பாதுகாத்து வந்துடுச்சு. ஆனால் தான் கொடுத்த வாக்கை திருப்பி பெற முடியாததுனால, பல பேர் மத்தியில் கொடுத்தனால அந்த வாக்கை நிறைவேற்ற வேண்டுமே தவிர அதனால் வேறு வழி இல்லாத என்பதனால வாக்கை நிறைவேற்ற வேண்டியதாயிற்று. ஆனால் அப்போ கூட அவனுடைய மனசு உறுத்திக்கிட்டே, ஏன்னா காரணம் அவன் நீதிக்கு எதிராக, உண்மைக்கு எதிராக, நேர்மைக்கு எதிராக அவன் சாட்சி பகிர்ந்ததனால் அவருடைய மனசு குத்திக்கிட்டே இருந்தது. இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த இரண்டு கோட்பாடுகள், ஒன்று உண்மைக்கு சாட்சி பகிர்வது, இரண்டாவது நேர்மையான வாழ்க்கை வாழ்வது. சிந்தித்து பார்ப்போம். இன்றைய தினத்திலே இந்த இரண்டு கருத்துக்களை, இரண்டு கோட்பாடுகளை இப்படி திருமுழுக்கு யோவான் நம்முடைய சிந்தனைக்கு வைக்கின்றார். நம்முடைய வாழ்க்கையில் உண்மையாக இருக்கிறோமா? கடவுளுக்கு உண்மையாக இருக்கிறோமா? நம்ம மனுஷங்களுக்கு உண்மையாக இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. கடவுளுக்கு நாம் உண்மையாக இருக்கின்றோமா? எல்லா நேரங்களிலும் எல்லா காரியங்களிலும் கடவுளுக்கு நாம் உண்மையாக இருக்கின்றோமா என்பதை சிந்தித்து பார்ப்போம். இரண்டாவதாக, எல்லா நேரத்திலும் நேர்மையோடு இருக்கணும். செய்கின்ற எல்லா செயலிலும் நாம் நேர்மையோடு இருக்க வேண்டும். இப்படிப்பட்ட நேர்மையும் உண்மையும் எப்பொழுது நம்மளுடைய வாழ்வில் ஒன்றுபட கலக்கின்றதோ அப்பொழுது நாமும் திருமுழுக்கு யோவானை போல கடவுளுக்கு சாட்சிய வாழ்வாழ, கடவுளோடு ஒன்றிணைந்து வாழ கடவுள் நம்மை அவருடைய கருவியாக பயன்படுத்துவார். சிந்தித்து பார்ப்போம், நாம் எப்படிப்பட்ட மனநிலையோடு வாழ்கின்றோம்? உண்மையோடு நீதியோடு உண்மையோடும் நேர்மையோடும் வாழ்கின்றோமா? அல்லது நம்முடைய மனம் போன போக்கில் ஏரோது அரசனை போல பயந்துக்கிட்டு ஒளிஞ்சிக்கிட்டு வாழ்ந்துக்கிட்டு இருக்கோமா? சிந்தித்து பார்ப்போம். எங்கெல்லாம் அநியாயங்களும் அக்கிரங்களும் நடக்கின்றதோ அங்கெல்லாம் நம்முடைய குரல் ஓங்குவதற்கு ஆண்டவருடைய ஆற்றலையும் வல்லமையும் வேண்டுவோம். ஆண்டவரே, எனக்கு பேசுவதற்கான, துணிவோடு பேசுவதற்கான அந்த ஆற்றலை கொடுங்க, துணிவோடு இருப்பதற்கான அந்த வல்லமையை கொடுங்க, நேர்மையோடு என்னுடைய வாழ்க்கையை வாழ்வதற்கான அந்த வல்லமையை கொடுங்க என்று இந்த நாளிலே ஜெபிப்போம். கண்டிப்பாக இறைவன் நம் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பார். ஆமென்.